ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேகேஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் T20 சாம்பியன் லீக். சரி, நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஐபிஎல்லில் ஒரு ஈவெண்ட் மாதிரி விட்டுருக்காங்க. அதில் நம்ம சிஎஸ்கே விசஸ் கொல்கத்தா மேட்ச் விளையாட போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். சரி, வாங்க டாஸ் போடலாம். டைலாம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா தான் பேட்டிங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லை, சென்னை தாங்க. நம்ம பேட்டிங் எடுத்துடலாம். ருத்துராஜும் சஞ்சு சாம்சன் போட்டுக்கிட்டு இறங்கலாம். பாருங்கள், மாசாக இறங்குறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு தான் இந்த மேட்ச்சு ஜெயிக்க ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பால் திஸ் ஓவர். வாட் எ ஷாட்! சிக்ஸுங்க. ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு சிக்ஸுங்க. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்க சிஎஸ்கே மேலே. சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. ஓகே, செகண்ட் பால் டாட் ஆயிடுச்சு. அடுத்த பாலில் நம்ம அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாட் சிக்ஸுங்க. ஃபோர்த்து பால் சிக்ஸுங்க, வேறு லெவல். தேர்டு பால்லே ஒரு சிக்ஸ். இந்த ஓவர் நாம் தான். சஞ்சு சாம்சன் விட்டுருக்காருங்க. 13க்கு 4 பால் அவுட்டுங்க. பெரிய விக்கெட்டை விட்டுருக்கோம் நாம். அடுத்து நம்ம ஆயுஷ் மாத்திரையை இறக்கி அவரே கொஞ்சம் பார்க்கலாம். நல்லா அடிக்கிறாரு. ஓ, சரியான அடிங்க. ருத்துராஜ் இந்த பாலில் சிக்ஸ் எடுத்திருக்காரு. வேற லெவல், செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி சிஎஸ்கே ரெண்டாவது பாலில் சிக்ஸுங்க. வேற லெவல் ருத்துராஜ் விளையாடிட்டு இருக்காரு. பார்க்கலாம், பயங்கரமாக விளையாடுறாரு. இந்த ஐபிஎல்லையும் பார்க்கலாம். ஆயுஷ் மாத்திரை வரைக்கும் இருக்குங்க. பார்க்கலாம் எப்படி விளையாடுறாரு. செம்ம ஒரு பாலில் சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. ஓ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு நூலில் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விக்கெட்டை இழந்துருப்போம். பார்க்கலாம். ருத்துராஜ் டாட் பால். ஓகே, அடுத்த பாலில் நம்ம கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓ இல்லை, விக்கெட்டு ஊந்துருச்சுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, டெவால் பிலிஸ் இறக்கலாம். ஃபஸ்ட்டு பாலுங்க, டெவால் பிலிஸ். ஓ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இன்னொன்று வாட்டி ஒரு கேட்ச் விட்டே இருக்கோம். ஓகே, இதுதான் நல்ல சாகணும். ஒரு சிக்ஸ் அடிச்சிடலாம். ஒரு டாட் பால். ஓகே, ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. ஃபஸ்ட்டு பால் திஸ் ஓவர். ஆயுஷ் முத்திரி சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. வேறு லெவல் சிக்ஸு. கரெக்டாக இருக்குது, கனெக்டாக. ஓகே, இது ஒரு சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது சிக்ஸு நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 வரும்னு நினைக்கிறேன் ரன் ரேட்டு. பார்க்கலாம் எவ்வளோ அடிக்கிறாங்க. ஸ்ட்ரோக் வச்சுருக்கோம். ஓகேங்க, இது ஒரு சிக்ஸ் அடிக்க வேண்டியதான். சிக்ஸுங்க. கேட்ச். ஆயுஷ் மாத்திரை காலிங்க. ஓகே, இங்கே சிவன் தூபே இறங்கியிருக்காருங்க. ஓகே, ஜவால் பிலிஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நேரம் நம்ம கேட்ச் அவுட் ஆகிட்டுப்போம். ஓகே, சிவன் தூபே ஸ்ட்ரைக் ஆன். ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. அடுத்து கேகேஆர் தான் விளாட்றாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம பவுலிங் வீக்காக இருக்குது. ஓகே, வராங்க பாருங்கள். 2 பேர் ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. அடிச்சிருவாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் திஸ் ஓவர் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. சிஎஸ்கே முதல் பவுலிங் போட போகிறாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பால் பேக் கேட்ச் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அது ஒரு பவுண்ட்ரி, சரியான ஒரு பவுண்ட்ரி. கேப் அவர் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஓகே, செகண்ட் பால் திஸ் ஓவர்
ஓகே, நோ பால் கூட போட்டுறக்கூடாது. கரெக்டாக ஓகே கட்டுப்படுத்திருக்கோம். டாட் பால். இதே மாதிரி இந்த ஓவர் போச்சுன்னா கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பின் போடலாம். 4ங்க. பார்த்தாலே தெரியுது 4 போகிறது. நல்லா அடிக்கிறானுங்க 2 பேரும். ஓகே, கண்டிப்பாக ஒரு விக்கெட் தூக்கி தான் ஆகணும், இல்லைனா நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம் இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சு. அதுவும் இல்லாமல் ஓகே டாட் பாலுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐட்டனையும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்க, இந்த ஓவர் முடிய போகுதுங்க. லாஸ்ட் பால் திஸ் ஓவர். ஓகே ஒரு ஸ்பின் போட வேண்டியதான். விக்கெட் விழுந்தாலும் 4ஓட முடிச்சிருக்காங்க. இல்லைங்க 4 போல. ஓகே நல்ல வேறு 4 போயிடுச்சுன்னு நினச்சிங்க. நோ பால், ஃப்ரீ ஹிட்டுங்க. நோ பால் போட்டோன்னு நினைக்கிறேங்க. இந்த பாலில் நம்ம கட்டுப்படுத்தி அவங்க 6 அடிச்சிருந்தீங்கன்னா கேகேஆர் பார்த்து ஆடுங்க. ஓகேங்க, டாட் பாலோட இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பால் திஸ் ஓவர். ஓகேங்க, ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்கோம். நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, செம டைவ் பிடிச்சிருக்காருங்க, யான்னு தெரில. ஓகே, இதே மாதிரி பிடிங்களா, நம்ம தான் ஜெயிப்போம். செம பவுலிங்க இங்கே சிஎஸ்கே கிட்டே வந்து. எந்த பவுலிங் சரியில்லையோ அந்த பவுலிங் வச்சே நம்ம போன மேட்ச் ஜெயித்தோம். இந்த மேட்ச்சை ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஜெயிக்கிறோம் இல்லை ஜெயிச்சு தான் ஆகணும். ஏன்னா பாயிண்ட் டேபிளில் மேலே போனால் மட்டும்தான் நம்ம ஃபைனல்ஸ் போக முடியும். 4ங்க, பார்த்தா தெரியுது. இல்லை 4 இல்லை. ஓகே, இந்த வாட்டி 4 போகலங்க. தடுத்துருக்கோம் நம்ம வேறு லெவலில். ஸ்லோவாக அடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஸ்பீடாச்சுன்னா கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஓகேங்க, சுனில் ஆன் ஸ்ட்ரைக். வேறு சூப்பருங்க, வேறு லெவலில் கட்டுப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரை முடிய போகுதுங்க. ஓகேங்க, ஒரு ரன் ஓடுறாங்க. ஜஸ்ட்டுங்க ஒரு செகண்ட் லேட் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நாம் தான் ஜெயிக்க போகிறோம். கேகேஆரால் நம்மளை ஜெயிக்க முடியாது. ஓகேங்க, ஆனால் பெரிய ஷாட்டுக்கு எதுவுமே போகலாம் கேகேஆர். அது வரைக்கும் நல்லது. நம்ம விக்கெட்டு விட்டோம், ஆனால் அவங்க விக்கெட்டு விடாமல் ஆடுறாங்க. ஆனால் அவங்க தோங்க தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. போல்டுங்க நடு ஸ்டிக்கு காலிங்க. ஒரு விக்கெட் நம்ம தூக்கியிருக்கோங்க. வேறு லெவல் பவுலிங்க சிஎஸ்கே கிட்டேருந்து. இந்த மாதிரி வர பவுலிங்கை நம்ம எதிர்பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லிக்கிறேன். போடுறோம். இது போயிட்டாங்க. வேறு லெவலில் நம்ம பவுலிங் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பாலை மட்டும்தான் அவங்க விடுவாங்க, தவிர எல்லா பாலையும் விட மாட்டாங்க. நம்ம ஓகே, இன்னும் 2 பால் இருக்குது நம்மக்கிட்ட. அதில் 2 பாலில் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஓகே, ஒரு பால் டாட் பால். இன்னும் ஒரு பால் இருக்குங்க. கடைசி பால் திஸ் ஓவர். முடிச்சிடலாம் நம்ம சீக்கிரமாக. எல்லோரும் வீட்டுக்கு போய் ஜாலியாக தூங்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. யாரப்போ எடுங்கடா டக்குன்னு. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ஆட் பண்ணிக்கோங்க. சரி, see you, bye guys.